வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியானது முல்லைத்தீவு மாவட்டம் தேராவில் குளத்தில் இருந்து ஆரம்பித்து இந்த குளத்தை படமாக்கிய பின்னர் இந்த குளத்துக்கு அருகிலே வேறு சில இடங்கள் இருக்கின்றன. அந்த இடங்களுக்கு இப்போது நாங்கள் செல்ல போகிறோம். வாருங்கள் எங்களை தொடர்ந்து. முல்லைத்தீவு மாவட்டம் தேராவில் கிராமத்தில் இருக்கின்ற தேராவில் குளத்துக்கு அருகிலே தான் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். இந்த இடம் ஒரு நேரான வீதி. ஏனென்று சொன்னால் இந்த இடத்திலிருந்து சற்று தொலைதூரத்தில் பார்த்தால் அந்த வீதி தெரிகிறது. மழை காலத்தில் இந்த வீதியை மேவிக்கொண்டு நீர் பாய்ந்து விடுகின்ற காரணத்தினால் இந்த வீதியை மக்கள் பயன்படுத்துவதில்லை. இதற்கு அருகிலே இருக்கின்ற ஒரு இடத்திலே புதிதாக யுத்தம் இடம்பெறுவதற்கு முன்னரே அந்த வீதி போட்டு விட்டார்கள். ஆனால் இப்போது இந்த வீதி பாவனை இல்லை. ஏனென்று சொன்னால் இப்போதும் இந்த இடத்திலே தண்ணீர் மேவி காணப்படுகிறது. முல்லைத்தீவு மாவட்டம் தேராவில் குளத்துக்கு அருகிலே அந்த நாளிலே அமைக்கப்பட்ட ஒரு ஆலயத்தை தான் எனக்கு பின்னாலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆலயத்துக்கு அருகிலே ஒரு பெரிய மரம் இருந்திருக்கிறது. அந்த மரத்துக்கு கீழே ஒரு வைரவர் சூலத்தை வைத்து இந்த கிராமத்து மக்கள் வழிபட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். யுத்தம் இடம்பெற்ற பின்னர் இந்த மரத்தை பாருங்கள், மரத்தை எரித்திருக்கிறார்கள். ஆனால் சூலம் இருந்த இடத்தில் அப்படி இருக்கிறது. இப்போது இந்த ஆலய சூழலை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த குளத்து நீர் ஆலயத்தை மேவி காணப்படுவதைத்தான் நீங்கள் எனக்கு பின்னாலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆயிரத்தி 1970களின் நடுப்பகுதியில் ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது. விவசாயம் செய்கின்ற திட்டம். படித்த வாலிபர்களை ஒன்றிணைத்து அந்த விவசாயம் செய்கின்ற திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதில் பெரும்பாலானவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்தே இங்கே வந்து விவசாயம் செய்தவர்கள். இவர்களுக்கு 3 ஏக்கர் திட்டம், 4 ஏக்கர் திட்டம், 5 ஏக்கர் திட்டம் என்றால் 3 ஏக்கர் நிலத்தை கொடுப்பார்கள், 4 ஏக்கர் நிலத்தை கொடுப்பார்கள், 5 ஏக்கர் நிலத்தை கொடுப்பார்கள். இப்படியான நிலங்களை கொடுத்து இவர்களை விவசாயம் செய்ய சொல்லியிருந்தார்கள். நிலம் என்று சொன்னால் வெறும் நிலத்தை கொடுக்க மாட்டார்கள், காடுகளை கொடுப்பார்கள். அந்த காடுகளை துப்புரவு செய்தான் அவர்கள் அந்த நிலங்களை விளைநிலமாக மாற்ற வேண்டும். விவசாயி சேற்றிலே கால் புதைத்தால் தான் நாம் சோற்றிலே கை வைக்க முடியும். வயல் வேலை என்றாலே மிகவும் கடினமான வேலை. காலையில் வேலைக்கு வரும் விவசாயிகள் தங்களுடன் உணவுகளையும் எடுத்து வருவார்கள். அந்த நாட்களில் அப்படி உணவு கொண்டு வரும் பாத்திரத்தை தூக்குச்சட்டி என்று அழைப்பார்கள்.
சொன்னால் பயங்கரமான மிருகங்கள் எல்லாம் பெறும். யானைகள் எல்லாம் வந்து இந்த இடத்துல அட்டகாசம் செய்யும். அதையெல்லாம் பொருட்படுத்தாது பல துன்பங்கள் சிரமங்கள் மத்தியிலும் அந்த காடுகளை எல்லாம் துப்புரவு செய்து அந்த நிலங்களை விளைநிலமாக மாற்றியிருக்கிறார்கள். அந்த நிலத்தை தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு பின்னாலே பச்சை பசையென நெற்கதிர்கள் எல்லாம் விளைந்து காணப்படுகிறது. தூக்குச்சட்டிக்குள்ளே தயிர், பழஞ்சோறு, பச்சை மிளகாய் அல்லது கருவாட்டுக்கறி கொண்டு வருவார்கள். வயலின் கரையிலே நிற்கின்ற ஒரு பெரிய மரத்தின் கிளையில் கட்டிவிட்டு வேலையை ஆரம்பிப்பார்கள். மணிக்கணக்காய் சேற்றிலே கால்களை புதைத்துவிட்டு நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த உழைத்து களைத்துவிட்ட விவசாயிகள் உணவு உண்பதற்காக மரநிழலான இடத்திற்கு வருவார்கள். 1970களின் நடுப்பகுதியில் விவசாய குடியேற்ற திட்டம் கொண்டுவரப்பட்ட போது விஸ்வமடு உடையார்கட்டு இந்த A35 வீதிக்கு அந்த பக்கமாக வந்து 4 ஏக்கர் வயல் நிலம் வழங்கப்பட்டது. இந்த பக்கமாக வந்து 1 ஏக்கர் வயல் நிலங்களும் 3 ஏக்கர் தென்னந்தோப்பு காணிகளும் வழங்கப்பட்டது. 1 ஏக்கர் நிலத்தில் இங்கே வயல் செய்திருக்கிறார்கள். தென்னந்தோப்பு காணி இதற்கு சற்று தொலைவிலே இருக்கிறது. வாய்க்கால் வழியாக நீரோடிக் கொண்டிருக்க அந்த நீரிலே முகத்தை அடித்து கழுவிவிட்டு தாங்கள் கொண்டு வந்த உணவை உண்பார்கள். கொண்டு வந்த பழஞ்சோற்றுடன் தயிரை குழைத்துவிட்டு அந்த சோற்று உருண்டையுடன் பச்சை மிளகாயை ஒரு கடி கடிக்க எப்படி இருக்கும்? ஆஹா, சொல்லும் போதே நாவிலெச்சில் ஊறுகிறது. சாப்பிட்டு முடிந்தவுடன் ஓடுகின்ற நீரில் கையை கழுவிவிட்டு மீண்டும் வேலையை ஆரம்பிப்பார்கள் இந்த விவசாயிகள். இலங்கையிலிருந்து நீங்கள் புலம்பெயர் நாட்டுக்கு சென்றவராக இருந்தால் இலங்கையில் வசித்த காலப்பகுதிகளில் இப்படியான வயல்களிலே விளைந்த நெல்மணிகளுடைய அழகை கண்டு நீங்கள் ரசித்திருப்பீர்கள். இது வந்து விஸ்வமடு மூங்கிலாற்றுக்கு அருகிலே இருக்கிற ஒரு வயல். இந்த வயலிலே இந்த நெல்மணிகள் வளர்ந்து விட்டன. இன்னும் சில காலங்களிலே இந்த நெல்மணிகள் எல்லாம் அறுவடை செய்து விடுவார்கள். இந்த நெல்மணிகளுடைய அழகை பாருங்கள். காற்றிலே இந்த நெல்மணிகள் அசைந்து ஆடுகின்ற பொழுது இங்கே படப்பிடிப்புக்காக வந்து எமது IBC குழுவினரை தலையசைத்து வரவேற்பது போல காட்சியளிக்கிறது. மூங்கிலாறு A35 நெடுஞ்சாலைக்கு அருகிலே ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் இப்படி மீன் விற்பார்கள். சுண்டிக்குளம் பகுதியிலிருந்து இந்த மீனை பெற்றுக்கொண்டு வந்து இந்த இடத்துல விற்பனை செய்வார். இந்த இடத்துல பார்த்தா தெரியும் சீலா, கும்பலா, அதை விட வேறு பல மீன்களும் இந்த இடத்துல விற்று கொண்டிருக்கிறார். இந்த பகுதியை சேர்ந்த சில மக்கள் மீனை வேண்டிக் கொண்டிருப்பதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதிக்காக முல்லைத்தீவு மாவட்டத்தின் சில பகுதிகளுடன் ஒளிப்பதிவாளர் புவியுடன் இணைந்து என்றும் உங்கள் அன்பின் விஷானி. நிகழ்ச்சியின் இன்னும் ஒரு பகுதிக்குள்ளே உங்களை அழைத்து செல்ல போகிறோம் நேர்களே. அதற்கு முதல் இப்போது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம். இது உங்கள் வணக்கம் தாய்நாடு. எங்களுடன் இன்று இணைந்திருங்கள். வணக்கம் தாய்நாடு.
கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.